ஹாய் ஹலோ கைஸ். ஸோ ஆல்ரெடி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். உங்கள் மைண்ட் வாஷ் என்னன்னு எனக்கு புரியுது. யாரா இவன் ஆடிக்கு ஒரு நாள் அம்மாசிக்கு ஒரு நாள் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறது, நான் இருக்கிறதே ஹாஸ்டலில். எப்போ வந்து ஃப்ரீ டைமில் மட்டும்தான் என்னால் வீடியோ போட முடியுது. சரி ஓகே, நான் ரீசன் சொல்ல விரும்பல, நம்ம டேரெக்டாக கண்ணனுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹாஸ்டல் லைஃப்னாலே ஃபுல் ஃபன்னாகவும் ஃப்ரீடமாக தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே லைஃப் ஸ்மூத்தாக போகும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு பெட்டர் ஒரு ஐடியா கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப நாள் டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. குட் ஹேபிட்டில் மொத்தமாக 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஷேர்டு ஸ்பேஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களோட திங்ஸை உங்கள் இடத்துல மட்டும் வச்சுக்காதீங்க, எல்லாருமே வச்சுருக்கிற இடத்த வச்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக ஒரே இடத்துல உங்கள் இடத்துல அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ரூம்மேட்ஸுக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகும். எல்லாருமே வச்சுருக்கிற இடத்துல நீங்கள் உங்கள் திங்ஸை எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்பவே அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஹைஜீனிக்காகவும் க்ளீனாகவும் இருங்க. ஸோ உங்கள் பெட்டையும் அந்த ட்ரெஸ்ஸையும் வீக்லி 1 டைம் இல்லை வாஷ் பண்ணிட்டே இருங்க. இல்லைனா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்க கூட கிட்ட வர மாட்டான். இல்லைனா கொசு மருந்து தான் அடிச்சாகணும். கொசு மருந்துன்னா நான் பர்ஃப்யூமை தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வீக்லி 1 டைம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட்னா லேட் நைட்டில் ஸ்டடி பண்ணாலும் மார்னிங் எழுந்துச்சி நீங்கள் காலேஜ் போகலை ரொம்ப ஈஸியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஹாஸ்டல் டைமில் ரொட்டீனை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஹாஸ்டல் லைஃப் சூப்பராக போகும். ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்லியாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருங்க. ஏன் அப்படின்னா, உங்கள் பேட்ச் ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு ஃப்ரெண்ட்லியாக இருங்க. அண்டு உங்கள் ஹாஸ்டல் சீனியர்ஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அவங்ககிட்ட நல்லா பேசி உங்கள் கனெக்டை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு எதுவும் உதவி அப்படின்னா அவங்கள கான்டெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. தென் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, பேசிக் குக்கிங் தெரிஞ்சுக்கோங்க. பேசிக் குக்கிங் ஒன்றே அப்படி இப்படின்னு எதுலாம் நினச்சிக்கிறாங்க. ஜஸ்ட்டு பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஒரு நாள் உங்கள் மெஸ்ஸில் சாப்பாடு சாப்பிட லேட் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், நீங்கள் அந்த டைமில் வெளியில் எங்கேயும் போய் அலையாங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு காஃபியோ அண்டு ஒரு மேகியோ அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பசின்னா சீக்கிரமாக அதை குக் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு கெட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் காஃபி போட்டு குடிச்சிக்கலாம், அண்டு ஒரு மேகி மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு அது எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நாங்கள்லாம் என்ன பண்ணுவோன்னா, சுடு தண்ணி வச்சுட்டு இந்த பத்து மாவு தெரியுங்களா, பால்வாடியிலலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கி வச்சுக்குவோம். வாங்கி வச்சுட்டு சுடு தண்ணியில் போட்டு உருட்டி நல்லா பிசைஞ்சு அப்படியே ஆள் கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடுவோம். ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா ஃபன்னாக போகும். அந்த டைமில் சாப்பாடு இல்லைன்னா நாங்கள் இந்த மாதிரி தான் மேனேஜ் பண்ணுவோம். உங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த மாதிரி சத்து மாவு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோம். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வார்டன் நம்பரோ இல்லை ஒரு கிளினிக், அவ்வளோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட ஒரு கான்டாக்ட் நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு எதாவது ஆகிடுச்சு அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதாவது ஆகிடுச்சு, உங்களோட திங்ஸ் எதாவது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வார்டன் கிட்ட உடனே கால் பண்ணி கேட்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாமல் அவங்க கான்டாக்ட் நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க, எமர்ஜென்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட் ஹேபிட்டில் மொத்தமாக 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், லேட் நைட் நாய்ஸ். நைட்டில் தூங்கும்போது படம் பார்த்துட்டு அந்த ஃபோன் பேசிட்டு அவங்கள ரூம்மேட்ஸை இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஃபோன் பேசணும்னு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு வெளியில் வந்து பேசிக்கோங்க. அந்த படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு படம் பாருங்க. ஸோ ரொம்ப சவுண்டை வச்சுட்டு பேசிட்டு ரூம்மேட்ஸை இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்போ ரொம்ப கடுப்பாயிடுவாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அன்பர்மிஷன் இல்லாமல் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணாதீங்க. இங்கே நான் எதாவது சொல்ல வரேன்னா, ஹாஸ்டலில் பொறுத்த வரைக்கும் பெர்மிஷன் ஒன்று கிடையவே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து நம்ம திங்ஸை யூஸ் பண்ணாமல், எக்ஸாம்பிளுக்கு ட்ரெஸ்ஸு, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு அந்த டிஷர்ட்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, அவங்கள எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் உங்களுக்கு எது வேணுனாலும் அவங்ககிட்ட போய் எடுத்துக்கலாம். ஸோ ரூமுக்கு ஒவ்வொரு ஃப்ரெண்டு இருந்தாலும் ஒன்று எடுத்தாலுமே நாங்கள் எங்கிட்ட வாரம் ஃபுல்லாக ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம காலேஜுக்கு எடுத்துகிட்டு போட்டு போடலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். பட்டு நான் எதோ சொல்ல வரேன்னா, அவங்களோட எடுங்க, யூஸ் பண்ணுங்கள், பட் அதை அவங்க திருப்பி கொடுத்துருங்க, அதை நீங்களே வச்சுக்காதீங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, குரூப் விஷயம் பண்ணாதீங்க. ஸோ தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் போய் ஈடுபட்டு இருக்காங்க. ஹாஸ்டல்லையும் ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டிய நேரத்தில் சண்டை போட்டு தேவையில்லாத பிரச்சனை ஈடுபட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ நெகட்டிவ் குரூப்பில் சேர்ந்துட்டு
அவங்களோட போயிட்டு சண்டை போட்டிருக்காங்க. உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம்னா பின்னாடியே தள்ளிடுங்க, முன்னாடி போயிட்டு எதுவுமே பண்ணாதீங்க. ஹாஸ்டல் லைஃப் இதுலேயே போயிடும். ஸோ ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேவையில்லாமல் குரூப்பில் சேர்ந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரூமை க்ளீன் பண்ணாமல் இருக்காங்க. போனதுலேயே சொல்லியிருப்பேன், பட் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ரூமை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். உங்கள் இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற இடத்துலலாம் சும்மா வருது, அப்படி இருக்கவே செய்யாதீங்க. ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் ரூம்மேட்ஸுங்கிறது எல்லாருமே நம்ம ஃபேமிலி மாதிரி எல்லாருமே ஒன்று போல தான் இருக்கணும். ஸோ நம்ம இடம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு உங்கள் இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்காங்க. அவன் பண்ண மாட்டேங்கிறான், அதனால தான் நான் பண்ணலாம் அப்படின்ட்டு அதையும் ரீசனாக சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அவனே வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் இடத்த மட்டும் இல்லாமல் மொத்தமாக ரூமையும் சேர்த்து க்ளீன் பண்ணுங்கள். எப்போவுமே அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரூல்ஸை பிரேக் பண்ணாங்க. ஹாஸ்டலில் நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பிரேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு லேட் நைட்டாக வந்துட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த சோறையருக்கு வச்சு எதுலேயும் மாட்டிக்காதீங்க. அப்புறம் காலேஜுக்கு தெரிஞ்சால் சஸ்பெண்ட் தான் பண்ணிக்குவாங்க. ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த ஹாஸ்டல் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாஸ்டல் லைஃப் பற்றி ஒரு 4 டிப்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், சைலண்ட் ஹார்ஸ் செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி உங்கள் ரூம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன், ஸ்டாக்ஸாக நீங்கள் ஸ்நாக்ஸு அந்த நட்ஸு அந்த ஃப்ரூட்டு ஏதாவது உங்கள் ஸ்டாக்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க, பைசான எடுத்து சாப்பிட்ற மாதிரி. அண்ட் தேர்ட் ஒன், எமர்ஜென்சி கேஷ். ஸோ எமர்ஜென்சி கேஷ் எடுத்து வச்சுக்கோங்க, பேக்கெட் மணிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு காப்பி எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க, அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கேன். ஸோ ஹாஸ்டல் லைஃப் ரொம்பவே ஜாலியாக என்ஜாயாக இருக்கும். வீட்டில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்காது. அண்டு வீட்டில் இருந்துட்டு இங்கே வரும்போது சில பேருக்கு மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீலாக இருக்கும். பட் ஒன் டைம் நீங்கள் இருந்து பழகிட்டிங்கன்னா வீட்டுக்கு போகவே தோணுது, அவ்வளோ நல்லா இருக்கும். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு நிறைய விஷயம் இருக்குது, நிறைய விஷயம் கற்றுக்கோங்க. நீங்கள் போக போக ஹாஸ்டல் லைஃப் ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். ஸோ இதை பற்றி ரிலேட்டடாக வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you guys.